அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 100% யார் ஒருத்தர் ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒருத்தர் இருக்கிறார்னா, அவர் மிகப்பெரிய ஒரு உளவியல் நோயாளியாக இருப்பார். ஆனால் மனிதன் இயல்பாக செயல்படும் போது அவனை அறியாமல் ஹியூமன் எரர் வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும். இயற்கையில் 100% கரெக்டு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. 100% கரெக்டாக நோக்கி நம்ம நகர்ந்து போகலாமே தவிர 100% கரெக்டாக இருக்கிறதுங்கிறது அழகியல் கிடையாது. ஒரு மிக அழகான ஓவியத்தில் கூட ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். காட்டாற்று வெள்ளமாக ஆறு வரும்போது அந்த ஆறுகள் ஒரு நேர்த்தியாக வர்றது மாதிரி ஒரு ஒரு சுவர் கட்டி ஒரு ஓடையில் வர்றது மாதிரி வராது. அது எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பூ மரங்களை உடைச்சிட்டு தான் வரும். அதுதான் அதனுடைய அழகு. அப்போ 100% கரெக்டு அப்படிங்கிறது ஒரு வகையான உளவியல் தன்மையில் தான் அது பார்க்கப்படுகிறது. அது ஒரு வகையான மனநோய் தான். 100% 100% பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. ஆனால் முடிந்த அளவு 100% பர்ஃபெக்ட் நம்ம போகணும். மனிதன் தன்னுடைய உடலை கெடுக்கவோ மனதை கெடுக்கவோ மற்றவர்களுடைய உடலை மனதை இயற்கையை கெடுக்கவோ கூடாது. நம்ம ஒரு சொல் பேசுகிறோம், ஒரு செயல் செய்கிறோம். இது தனக்கும் சரி பிறருக்கும் சரி தற்காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி எந்த தீங்கும் தராத மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ஷன். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தீங்கு தரும் என்றால் அது கண்டிப்பாக கவனிக்கக்கூடியது. மற்றவர்களுக்கு நம்முடைய செயல்களின் காரணமாக தீங்கு ஏற்படாத மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. விலங்குகளிடமிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான். அப்போ விலங்கின பதிவுகள் மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கும். சரியான சூழ்நிலையும் ஒரு தூண்டுதலும் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகத்தன்மை வெளிப்பட்டுரும். அப்போ அந்த மிருகத்தன்மை முழுவதும் மனிதனுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மிருகத்தன்மையிலேருந்து ஒரு மாறிய ஒரு நிலை தான் மனிதன் என்று சொல்கிறோம். மனம் கூட்டல் இதன். மனதை யார் ஒருத்தர் இதமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களே மனிதர்கள். அப்போ நம்ம நம்முடைய மனதையும் இதமாக பயன்படுத்தணும். நம்முடைய செயல்களின் மூலமாக மற்றவர்களுடைய மனதையும் இதமான ஒரு ஃப்ரீக்குவன்சியில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ இதை மீறி நடக்கும் போது நம்ம மனிதர்கள் சில நேரங்களில் சில தவறுகள் செய்து விடுகிறார்கள். தெரிந்தே செய்கிறது அது தப்பு. தவறுதலாக நடந்து விடுவது நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஒரு அறியாமையில் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். சில நேரங்களில் அறியாமையில் சில செயல்கள் செய்கிறோம். அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ சில நேரங்களில் நாம் பேசக்கூடிய பேச்சும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய செயலும் நம்மையும் சரி மற்றவர்களையும் பாதிக்கிறது என்றால் அந்த தவறுகளை நம்ம அறிவுரை சொல்லலாம், அதை எடுத்து சொல்லலாம். ஆனால் அந்த தவறுகளுக்காக நீங்கள் நிறைய மனித உறவுகளை இழந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தவறு சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அதை நம்ம கண்டும் காணாமல் இருக்கணும். அல்லது அவர்களை அதை சிறு தவறுகளை பொருட்படுத்தக்கூடாது. அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது ஓகே, இது சரி செய்யக்கூடியதா, பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். இல்லை சரியே செய்ய முடியாத ஒரு தவறுகள் பண்ணிட்டாங்களா, பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை என்ற உயர்ந்த குணங்கள் நம்ம வச்சுக்கணும். இந்த விட்டு கொடுக்கணும். சில நேரங்களில் சில தவறுகள் இருக்கணும், கண்டுக்கிடக்கூடாது, விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சில நேரங்களில் தியாகம் பண்ணிடணும். ஓகே இவங்க நம்ம பொருளை லாஸ் பண்ணிட்டான், பரவாயில்ல அந்த பொருள் போயிடுச்சு, தியாகம் பண்ணிடுங்க, பிரச்சனை இருக்காது. சகிப்புத்தன்மை, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி தான் இருப்பான். அவனை பேசிடுவான். அதை கண்டுக்கிடக்கூடாது. எல்லாத்துக்கும் நீங்கள் மீனிங் பண்ணி எல்லாத்துக்கும் நியாயம் பேசி எல்லாத்துக்கும் வாதம் பண்ணி எல்லாத்துலேயும் போராடிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை வம்பா போயிடும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம எதிர்விளைவு ஆற்றிக்கொண்டே தான் இருக்க முடியும். சின்ன சின்ன தவறுகளுக்கும் போட்டு சண்டை போட்டே இருக்க முடியுமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட நம்முடைய முழு ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? நம்ம உணர்ச்சியை போய் அவங்கள்ட்ட கொட்டி அவங்கள காயப்படுத்தணுமா? தேவையில்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். அதை கண்டும் காணாமல் போய்கொண்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் பிடிச்சி விளக்கத்தை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் விளக்கத்தை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம வழி நடத்திக்கிட்டு இருந்தால் அது ஒரு வகையான மனநோயாக போயிடும். அப்படியே அந்த போகிற போக்கில் இயல்பாக கண்டும் காணாமல் போயிடணும். அதுவாக வரும், அதுவாக நிற்கும், அதுவாக போகும் அப்படின்ட்டு விட்டு போயிடணும். ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் விளக்கம் சொல்லணும், எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியணும், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஃப்ளோவில் போயிட்டே இருங்க. ஆகவே தவறுகள் என்பது கண்டுகொள்ளாமல் இருக்கணும். சில தவறுகளை பொருட்படுத்தக்கூடாது. அது முக்கியமாக தொடர்ந்து அந்த தவறு நடக்குதுன்னா அதில் போய் நம்ம சுட்டி காமிச்சு அறிவுரை பகரலாம். அதோடு நிப்பாட்டிக்கணும். எல்லா தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பெடுப்பதோ எல்லா தவறுகளையும் சரி செய்யணும்னு நினைக்கிறதோ நம்மை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்திடும்.
ஆகவே பல தவறுகளை கண்டும் காணாமல் செல்வதுதான் மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.